ஏங்க, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவது வரக்கூடிய நபரே கேட்குறாங்க, எனக்கு ஆயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், என்னுடைய ஆயில் எவ்வளோ காலம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஆயில் எவ்வளோ காலம்னு கேள்வி கேட்டாலே அதுக்கு என்ன பதில்னா, அதாவது எப்படின்னா லக்னாதிபதி எட்டுக்குடையனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். லக்னாதிபதியும் எட்டுக்குடையனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடாது, லக்கணத்துக்கு 3ஆம் இடம் அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஆட்சி பெற்று இருந்தாலும் பரவாயில்ல, குரு பார்வை இந்த மாதிரி நல்ல நிலைமையில் இருந்தால் அவருக்கு நீண்ட ஆயில். ஒரு சாதகருக்கு மெடிக்கல் படிக்க வைக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டால் மெயினாக ஆயிலை மட்டும்தான் பார்க்கணும். மெயின் நான் பெரும்பாலும் மெடிக்கல் படிக்கிற மாதிரி அந்த சாதகம் வந்துச்சுன்னா ஆயிலை பார்ப்பேன். ஆயில் நல்லா இருக்கணும். அப்போ லக்னாதிபதியும் எட்டுக்குடையவனும் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னு வச்சுங்க, அவங்களுக்கு நீண்ட ஆயில். அப்போ அவங்க மெடிக்கல் படிக்கலாம். கஷ்டப்பட்டு மெடிக்கல் படிக்கும்போது அற்ப ஆயிலாக இருக்கக்கூடாது அல்லவா மெயினாக. அதனால் நான் மெயினாக எந்த சாதகராக இருந்தாலும் சரி ஆயிலை பார்ப்பேன். ஆயிலை பார்த்த பின்னாடி நீண்ட ஆயில் இருக்குது, ஒரு 65-75 வயசு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மெடிக்கல் படிங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைய பாப்பாவோ தம்பியோ அவங்கள நீங்கள் மெடிக்கல் கண்டிப்பாக படிக்க வைங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆயிலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் லக்னாதிபதி நல்ல நிலைமை இருக்கணுங்க. இப்போ சில பேர் சில சாதகத்தெலாம் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி நல்ல நிலைமை இருப்பார், 11 கூடையும் நல்ல நிலைமை இருப்பார். என்னங்க, 11 கூடையும் நல்லா இருப்பார், 10ஆம் இடம் நல்லாயிருக்கும். தொழில் ஸ்தானத்தில் நல்லா வளர்த்துருக்கும், நல்ல வருமானம் சம்பாதிச்சிருப்பாங்க, நல்ல ஓஹோன்னு வருவாங்க. ஆனால் ஆயில் அங்கமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட ஏஜ் ஒரு 45 வயசுக்கு மேலே ஆயில் அது சிக்கலை கொடுத்துரும், ஆயில் பங்கமாகும். அப்போ ஆயில் பங்கமாக இருக்க ஒரு சாதகத்தில் ஆயிலை மெயினாக பார்க்கணும். ஆயில் காரகன்னு சொல்லக்கூடாது. அப்போ எட்டுக்குடையவன் சனி பகவான், லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்போ எட்டுக்குடையவனும் நல்ல நிலைமையில் இருக்கணும், சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் ஆயில் பங்கம் இல்லாமல் வாழ்க்கை ஓடும். கஷ்டப்படுவாங்க, வருமான தடையை கொடுக்கும். ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க போன ஜென்மத்தில் வாங்கி வந்த பாவத்தை கழிச்சுக்கிட்டே அவங்க வியாபாரம் பார்க்குறாங்க. இதுதான் மெயின். ரெண்டாவது எப்படின்னா, அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்க, நம்ம கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டுகிட்டே நம்ம வியாபாரம் பண்ணுறோம், அங்கே இங்கே கடனை வாங்கி கஷ்டப்படுறோம் அப்படின்னா உங்கள் கருமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தீர்ந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஆண்டவன் அவங்களுக்கு ஆயிலை நீண்ட ஆயிலை கொடுக்குறான்னு அர்த்தம். இதமும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி நீண்ட ஆயிலை உங்களுக்கு கொடுத்துருக்கார், அப்போ நீங்கள் இந்த பிறப்பு எடுத்துருக்கிறதே நீங்கள் கருமாவை கழிக்கத்தான் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத அதை மெயினாக கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா சில பேர் ஒவ்வொன்று வருவாங்க, எந்த கஷ்டமும் தெரியாது, எந்த பிரச்சனையும் தெரியாது. கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை பெற்றுவாங்க, பசங்க பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க, ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க ஆயிலை கண்டிப்பாக பார்க்கணும். ஆயில் பங்கமாகுமா, ஆயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நல்ல ஸ்பீடாக போயிட்டுருக்குன்னா மெயினாக ஆயிலை பார்க்கணும். ஏன்னா ஆயில் பங்கமாகுமா, நல்லா போயிட்டுருக்குமா, நீண்டா எப்படி போயிட்டுருக்குன்னு மெயினாக பார்த்துக்கணும். ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான், பிரச்சனை சிக்கலை மாட்டிக்கிறான் அப்படின்னு சொன்னாலே அவர் ஆயிலை ஆயில் நீண்ட ஆயில் இருக்கும். ஆனால் அவர் கர்மாவை கழிக்க இந்த பூமிக்கு வந்திருக்கார். மேட்ரே எவ்வளோதான். இதை நீங்கள் மெயினாக அவங்க சாதகத்தில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை நீங்கள் நடத்திங்கன்னா நல்ல வாழ்க்கையாக போகலாம். ஏன்னா இது கலியுகம். அந்த காலத்தில் 120 வருஷம் ஆயுள் காலம் சொல்லப்படுது. 9 நவக்கிரகத்தை திசை எடுத்திங்கன்னா 120 வருஷம் ஆயுள் காலம் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆனால் இன்னைக்கு உள்ள கலியுகத்தில் நீங்கள் ஆயிலை பாருங்கள். மெடிக்கல் பண்ணுறாப்பு தான் மெடிக்கல் படிக்கிறாப்பு தான் ஆயிலை பாருங்கள். மற்ற எந்த துறையிலையும் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கணக்கு. இப்போ பாருங்கள், சரராசி அப்படின்னு சொன்னால, சரராசி அப்படின்னாலே ஸ்பீடு, அது நீண்ட ஆயிலை கொடுக்கும். எப்படிங்க, 85 வயசு கிட்டத்தட்ட நீண்ட ஆயிலை கொடுக்குறது சரராசி. சிரராசி அப்படின்னு சொன்னாலே மத்தியமும் ஆயுள். எப்படிங்க, 65 வயசு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். அப்போ மிதுன ராசியை கணக்கில் பார்த்திங்கன்னா மத்தியத்தை விட இப்போ 40 வயசு 45 வயசு தான். இதுதான் ஆயுள். அப்போ ராசியை நீங்கள் 12 ராசியிலே ஆயில் போட்டிருப்பாங்க. நீங்கள் பஞ்சாங்கத்தில் பாருங்கள், 12 ராசிக்கும் ஆயில் என்ன, 12 ராசி 12 லக்கணத்தில் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இவ்வளோ ஆயில் அப்படின்னு அது ஆயிலை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த கலியுகத்தில் இது பொதுவான பொது பலன் தான். அதுக்காக நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு ஆயில் மேசராசிலேருந்து மீனராசி வரைக்கும் ஆயிலை கொடுத்துருக்குறாங்க, மேசராசிலேருந்து மீன லக்கணம் வரைக்கும் ஆயிலை கொடுத்துருக்காங்கன்னு நம்ம மதிப்பெடுக்க முடியாது. அவங்க சாதகத்தில் எட்டுக்குடையவன் என்ன நிலைமையில் இருக்கார், லக்னாதிபதி எப்படி இருக்கார், இதை மெயினாக பார்க்கணும். 8க்கு 8ஆம் இடத்தை பார்க்கணும். 8க்கு 8ஆம் இடங்கிறது 3ஆம் இடமாக வரும், அதையும் பார்க்கணும். அப்படி பார்த்து தான் ஆயிலை தீர்மானிக்கணும்.
நம்ம இஷ்டத்துக்கு வந்து ஆயிலை நம்ம தீர்மானிக்கக்கூடாது. அப்போ என்ன திசை புத்தி ஓடுது, 8, 12 யாரோட திசை ஓடுது, சனியோட திசை ஓடுதா, இதையும் வந்து நீங்கள் கண்காணித்து ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். ஏன்னா நம்ம எடுத்தோம் கமுத்தோம்னு சொன்னாலே இதை வந்து ஆயில்னாலே ஒரு மனிதனுக்கு வந்து பயம் வந்துடும். இவ்வளோ நாள் நம்ம இறந்துருவோமா, இல்லை இவ்வளோ நாளையில் இறந்துருவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதெல்லாம் வரும். அதனால் ஆயில்காரனை சனி பகவானை பாருங்கள், நல்ல நிலைமையில் இருக்கணும். ஆட்சி பெற்றிருந்தாலும் அவருக்கு நீண்ட ஆயுள். சரராசிக்காரர் ஆட்சி பெற்றிருந்தாலும் நீண்ட ஆயுள். இப்போ சனியும் லக்னாதிபதியும் சரராசியில் இருந்தாலே அவங்களுக்கு நீண்ட ஆயுள். அப்போ சனியும் லக்னாதிபதியும் சிறராசி இருந்தால் 55 வயசு 60 வயசு தான் அவங்களுடைய ஆயுள். இதை நீங்கள் ஆயிலை மெயினாக பார்க்கணுங்க. ஒரு நபரை வந்து மெடிக்கல் படிக்கிறாருன்னா அவர் ஆயிலை பார்க்கணும். ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா பெரிய லெவலுக்கு போட்டு பண்ணுறாருன்னா அவர் ஆயிலை மெயினாக பார்த்துக்கணும். இப்படி பார்த்து பண்ணுங்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.